ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது பல பேரோட ட்ரீம். ஸோ இப்போது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கான ஒரு ஜாப் வேகன்சி வந்திருக்கு. இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு யார் அப்ளை பண்ணலாம், அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற என்டையர் டீட்டெயில்ஸ் நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப்டர் ஒரு லாங் டைம், ஒரு 4 months கேப்புக்கு அப்புறமா தான் இப்போது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் ஒரு முக்கியமான ஜாப் வந்திருக்கு. இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 18/3/2025. இதை பற்றின அனைத்து தகவலுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தெளிவாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஏர்போர்ட்டுக்கு ட்ரை பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஆல்சோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப் டு டேட்ஸ் வரக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். எஸ், திஸ் இஸ் த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவில் வேரியஸ் டிசிப்ளினில் இப்போது ஹையர் பண்ண போகிறாங்க. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஜாப் இன் ஏர்போர்ட்டில் என்னென்னா அது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் தான். ஸோ இதில் வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ஏடிசி கூட சம்டைம்ஸ் வரும். பட் இப்போ வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டுறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஆன்லைன் பேசிஸில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். குவாலிஃபிகேஷன், ஏஜ், சேலரி எல்லாம் தெளிவாக சொல்கிறோம். ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவில் ஃபயர் சர்வீஸில் ஒரு 13 வேக்கன்சி கேட்டுருக்காங்க. ஸோ இதில் பிரேக்கப் இருக்கும். அன்ரிசர்வ்ட், ஏடபிள்யூஎஸ், ஓபிசி அண்ட் எஸ்சி, எஸ்டி எல்லாமே இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஹியூமன் ரிசோர்ஸஸில் 66 வேக்கன்சி கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அஃபீஷியல் லாங்குவேஜில் ஒரு 4 வேக்கன்சி கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக 83 வேக்கன்சி இருக்குது. ஸோ இதுக்கான வேக்கன்சி பிரேக்கப் எல்லாம் இருக்கும். நீங்கள் ஓபிசிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கான நான் கிரிமிலேயர் சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பிசி, டிஎன்சி, பிசி எல்லாருமே அண்டர் கம் ஓபிசி தான். ஸோ ஓபிசி வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். இந்த ஃபயர் சர்வீஸ்க்கும் ஹியூமன் ரிசோர்ஸஸ்க்கும் எந்தவித எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவையில்லை. இப்போ நீங்கள் ஃபயர் சர்வீஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங், ஸோ பிஇ, பிடெக்கில் ஃபயர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவில் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அண்ட் எம்பிஏ, அதாவது எம்பிஏ பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா 2 வருஷ டியூரேஷனில் ஹெச்ஆர்எம், ஹெச்ஆர்டி, பிஎம் அண்டு ஐஆர் லேபர் வெல்ஃபேரில் இருந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த குவாலிஃபிகேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆரில் அப்ளை பண்ண முடியும். இப்போ அஃபிஷியல் லாங்குவேஜை பொறுத்தவரை போஸ்ட் கிராஜுவேஷன் இன் ஹிந்தி இல்லை போஸ்ட் கிராஜுவேஷன் இன் இங்கிலீஷ் பண்ணவங்க நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அவங்களுக்கு 2 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தேவைன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஓகே, இதுதான் இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஏஜ் பார்க்கலாம். மேக்ஸிமம் 27 வயசு இருக்கணும். 18/3/2025 பிரகாரம். ரிலாக்ஸேஷன் ஆல்சோ ஆஸ் பர் த கவர்மெண்ட் நாப்ஸ். அப்பர் ஏஜ் ஃபார் எஸ்சி எஸ்டி கேட்டகரி பீப்புள்ஸ்க்கு 5 இயர்ஸும் ஓபிசி நான் கிரிமிலேயர்ஸ்க்கு 3 இயர்ஸ் அப்படிங்கிறது உண்டு. பர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டிஸ் அவங்களுக்கு 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. ஆரம்ப தேதி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 17/2/2025. த லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணதுக்கு 18/3/2025. சேலரி பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 40,000 பேசிக் பே ஆரம்பிக்கும். வருஷத்துக்கு அவங்க சம்பளம் 13 லட்சம் பர் ஆனம் அப்படிங்கிறது இருக்கும். இதில் எல்லா அலோவன்ஸும் இருக்கும். கிராஜுவேட்டி, பேசிக் பே, ஹெச்ஆர் எல்லா அலோவன்ஸும் இருக்கும். ஸோ நீங்கள் இந்தியன்ஸாக இருந்தால் அப்ளை பண்ண முடியும். ஸோ எல்லா சர்டிஃபிகேட்டாக ப்ராப்பராக வாங்கி வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. எல்லாத்துக்குமே டெஸ்ட் அப்படிங்கிறது உண்டு. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ ஃபயர் சர்வீஸ் அப்படிங்கிறதுனால டிரைவிங் டெஸ்ட்டு, என்டியூரன்ஸ் டெஸ்ட்டு, ரன்னிங் டெஸ்ட்டு, கேஷுவாலிட்டி கேரிங், ஸோ உங்களோட வெயிட்டிங், லிஃப்டிங் அண்ட் கேரிங் எல்லாமே இருக்கும். அப்புறம் போல் கிளைம்பிங், ரோப் கிளைம்பிங், ஃபுல் லேடர் கிளைம்பிங், இந்த டிசெண்டிங்கில் கூட இருக்கும். ஸோ மேலே ஏறணும், அதே மாதிரி கீழேயும் இறங்கணும். அது மாதிரி எல்லா டெஸ்ட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டுமே இந்த ஃபயர் சர்வீஸ் அப்படிங்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு முக்கியமான ஜாப் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் இந்த செலெக்ஷன் ஆக போகிற கேண்டிடேட்ஸில் ஹெவி வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் வித் 2 இயர்ஸ் இண்டக்ஷன் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ வேலிடாக ஃபஸ்ட்டு வந்து லைட் மோட்டர் வெஹிக்கிள் அப்படிங்கிறது இருக்கணும். அதாவது கார் ஓட்ட தெரியறதுக்கான லைசன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். ஆஃப்டர் தட் நீங்கள் அட் த டைம் ஆஃப் செலெக்ஷன் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸும் வேணும். இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான என்ஓசி ஆல்சோ நீங்கள் வாங்கி வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஏஇ வெப்சைட்டில் போனீங்கன்னா கேரியர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும்.
அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். அதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒயில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக ஃபோட்டோகிராஃபி சிக்னேச்சர் அப்படிங்கிறத அப்ளை பண்ணணும். ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிறது 30 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளார இருக்கணும். ரீசெண்டாக எடுத்த பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்ட் எடுக்கிற ஒரு ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். கேப்பு, டார்க் கிளாஸஸ்ஸு அப்புறம் எதுவுமே நீங்கள் போட்டுருக்கக்கூடாது. சிக்னேச்சர் ஆல்சோ கருப்பு பெனில் ஒயிட் பேப்பரில் பண்ணியிருக்கணும். 20லேருந்து 80 கேபிக்குள்ளார இருக்கணும். கேபிட்டல் லெட்டரை ஃபாலோ பண்ண வேண்டாம். இப்போ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கண்டிப்பாக உண்டு. ஃபார் அன்ரிசர்வ்டு கேட்டகரி, ஓபிசி எல்லாருக்குமே அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது 1000 நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணணும். இதுவே நீங்கள் எஸ்சி, எஸ்டி, பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டி, ஒருவேளை நீங்கள் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணியிருக்கிறவங்க ஃபீமேல்ஸ் யாரும் ஃபீஸ் பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ லேடிஸ்க்கு, பெண்களுக்கு ஃபீஸ் வந்து கிடையாது. ஒருவேளை ஏஐயில் நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணாலும் உங்களுக்கு ஃபீஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, படித்து பாருங்கள். சிலபஸ் எல்லாமே அட் த டைம் ஆஃப் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் வந்துட்டு கூடிய ஒரு முக்கியமான ஜாப் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஃபர்தராக இன்னும் ஒரு முக்கியமான ஜாப் அப்டேட்ஸ் நம்ம ஈவினிங் பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.